மூலிகைகளை வெறும் இலைகள் தழைகள் என்று எண்ணாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலிவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். நம்ம உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடிகளாக இருந்த போதும் கூட அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரியாமல் நாம் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகளும் மருந்துகளும் நம் உடம்பை மட்டுமல்ல அந்த மாத்திரைகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளாலும் அவதிப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இறைவன் நமக்கு நிறைய மூலிகைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை எதுன்னு கேட்டிங்கன்னா சிறு தேல் கொடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. கிராமங்கள்லாம் அந்த தேல் கொடுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிறுதேல் கொடுக்கு அப்படின்னு ஏன்னு இருக்குன்னா, இன்னொரு தேல் கொடுக்குங்கிற ஒரு பெரிய புதர் வகை தாவரம் இருக்கும். அதோட விதை தேல் கொடுக்கு மாதிரியே இருக்கும். அதனால் அது மாடுகள் போகும்போது நம்ம நடந்து போனால் கூட சட்டையில் ஒட்டிட்டு அது விதைகள் பதவும். அதனால் அது தேல் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சிறுதேல் கொடுக்குங்கிறது ஒரு சின்ன வகையான தாவரம். வெண்மை நிறமான பூக்களை கொண்டு அந்த பூக்களுடைய மகரந்தம் இப்படி தேல் கொடுக்கு மாதிரியே வளைந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிறுதேல் கொடுக்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்திற்கென்றே தனியாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் இந்த சிறுதேல் கொடுக்கை பெரும்பாலும் வேறு எங்கேயும் அதிகமாக நாம் பார்த்து விட முடியாது. தமிழ்நாட்டில் ஆனால் பரவலாக சென்னை இந்த மாதிரி சூடு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா பூமிகள்லையும் பார்க்கலாம். இந்த மழைக்காலங்களில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். வெயில் ஆரம்பிக்கும் போது இது அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. சிறுதேல் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சொறி சிரங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சொறி சிரங்கு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படும் போது கால்களில், கைப்பகுதிகளில், தொடைப்பகுதிகளில், பிட்ட பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பாக வட்ட வட்டமாக ஒரு பேச்சஸ் இருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்ச நாள் ஆகும்போது குழந்தைகள் அதை எப்போ பார்த்தாலும் போட்டு சொரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கிறத பார்க்க முடியும். சொரிந்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் சிவப்பாக, பயங்கர சிவப்பாக, தக்காளி பழ சிவப்பாக மாறி போய்விடும். திருப்பி காலையில் எழுந்து பார்க்கும்போது அதிகமாக இருக்காது. ஆனால் மீண்டும் அதே பிரச்சனை அதிகமாகும். அதிகமாக சொரிவதன் காரணமாக இந்த பேட்சில் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டதுன்னா அந்த இடம்லாம் கருப்பாக மாறி அந்த காயம் ஆறுவதற்கும் ரொம்ப நாட்கள் ஆகிவிடும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற சிறுதேல் பிரச்சனைகளுக்கு சிறுதேல் கொடுக்க ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். சிறுதேல் கொடுக்குடைய இலையை எடுத்து நல்லா அரைச்சி குழந்தைகளுக்கு அந்த சொறி சிரங்கு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வெளிப்புறமாக பூசி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து வெந்நீரில் குளிக்க ஆரம்பித்தாலே நமக்கு இந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட வேதனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் மாறி குழந்தைகளுடைய தோல் ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு போலவே இருக்கக்கூடிய ஒரு சோரியாசிஸ் நோய். தலை அரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். காலையில் எழுந்து நம்ம தலையை நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணியை வச்சு தடவி உதறி விட்டோம்னா அப்படியே வெள்ளையாக மண்ணு கொட்டுற மாதிரி அந்த டவல் ஃபுல்லாக கொட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்காக மருந்துகள் சாப்பிட்டாலும், ஆன்டி டேண்ட்ரஃப் சம்பந்தப்பட்ட தலைப்பூச்சிகளை போட்டு குளித்தாலும் எதுவுமே நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரயோஜனம் இல்லாதது மாதிரி இருக்கும். ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும், 4வது மாதம் விட்டோம்னா மீண்டும் பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க முடியும். அப்போ இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு இந்த சிறுதேல் கொடுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். சிறுதேல் கொடுக்கிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அதை அம்மியில் வச்சு மைய அரைத்து தலை முழுவதும் ஒரு பூச்சி போல் அதை போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்க வைங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தலையில் அந்த மாதிரி பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். குறைந்தது ஒரு 6 மாதத்திற்காவது வாரத்திற்கு ஒரு முறையாவது இதை செய்யும்போது நமக்கு அந்த பொடுகு சம்பந்தப்பட்ட தலையில் மட்டும் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோயோட பாதிப்புகள் படிப்படியாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த சிறுதேல் கொடுக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலில் ஏற்படுகின்ற விஷத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்க ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். விஷத்தன்மை அப்படின்னா நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம், ஏதோ
ஒரு விஷத்தை சாப்பிட்டோம், இல்லை விஷமான பொருட்களை சாப்பிட்டோம் அதனால் வந்தது அப்படிங்கிறோம். கிடையாது. மெட்டல் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை உடம்புல இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லெட்டுன்னு சொல்லக்கூடிய துத்தநாகத்துடைய அளவு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆர்சனிக்னு சொல்லக்கூடிய அதோடைய அளவு, பூச்சி மருந்துகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஆர்சனிக்குடைய அளவு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். காப்பர்னு சொல்லக்கூடிய தாமிரச்சத்துடைய அளவு சில இடங்களில் மிக அதிகமாகவும் சில பேருக்கு மிக குறைவாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஆன்டிமனி, அலுமினியம் சம்பந்தப்பட்ட காரணிகள் உடலில் மிக அதிகமாக செறிவாகிறது இன்றைக்கு பார்க்கணும். அதனால தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகளும், மூளை தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமே எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி தேவையற்ற கனிமங்கள் உடலில் சேர்ந்திருக்கிறது தான். நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா காலையில் எழுந்திருக்கும் போது தலை சுற்ற ஆரம்பிக்கிறது, நடக்க முடியவில்லை, பக்கவாதம் வந்தது போல் ஆகுது. மருத்துவமனைக்கு போகிறோம், ஸ்கேன் பண்ணுறோம், ரத்த பரிசோதனைகள் பண்ணுறோம், ஆனால் என்ன காரணத்தினால வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்து உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கனிமங்களுடைய அளவு பார்க்கும்போது சில நேரத்தில் காப்பர் சம்பந்தப்பட்ட கனிமங்களும் அலுமினியம் சம்பந்தப்பட்ட கனிமங்களும் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த சிறுதேல் கொடுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. சிறுதேல் கொடுக்கிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து சிறிதளவு வெந்நீர் கலந்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கனிமங்களுடைய அளவை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் ஏன் எனக்கு சோரியாசிஸ் ஏற்படுது, ஏன் எனக்கு சோரியாசிஸ் நோய் திரும்ப திரும்ப ஏற்படுகிறது, எனக்கே தோல் நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறோம். அதுவும் ஒரு 30 வயது 35 வயது இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மருந்துகளை சோரியாசிஸ்க்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த அரிப்புகள் குறையும், விட்ட உடனே திரும்ப வரும். இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமே உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கனிமங்கள். அந்த கனிமங்களை வெளியேற்றுவதற்கு என்ன தேவைன்னு முறையாக நம்ம பண்ணோம்னாலே ரொம்ப சுலபமாக அந்த நோய்கள் நம்மை விட்டு போகிறத பார்க்க முடியும். எனவே நேர்களே, சிறுதேல் கொடுக்கை பொறுத்தவரையிலும் உடலில் அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற விஷங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சொறி சிரங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதைவிட முக்கியமாக தோல் நோய்களுக்கும், ஸ்கால்ப் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தலையில் ஏற்படுகின்ற பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அவற்றில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொது சுகாதாரம், பொது சுகாதாரத்திற்கு அரசு ஒதுக்கக்கூடிய நிதி, பொது சுகாதார மேம்பாடு, இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து விவாதங்கள் நடந்து வருகின்றன. முக்கியமாக தமிழ்நாட்டில் கூட அரசு மருத்துவமனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நீண்ட காலமாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இங்கு தனியார் மயமாக்கலை ஊக்குவிக்கக்கூடிய பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் சமீபத்தில் மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் அமைப்பு பொது சுகாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களினுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதில் முதலாம் இடத்தில் கேரளா இருக்கிறது. பொது சுகாதாரத்தில் மிகச்சிறப்பாக பங்களிக்கக்கூடிய மாநிலம் என்று, அதாவது ஒருவருடைய வாழ்நாள் அளவு, அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி, ஹெச்ஐவி போன்ற விஷயங்களுக்கு எதிராக ஒரு மாநிலம் எப்படி செயல்படுகிறது, எப்படி கட்டுப்படுத்துகிறது, இப்படியான பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த அளவீடுகள் செய்யப்படுகின்றன. அதில் கேரளம் முதலிடம் வகிக்கிறது. 2ஆம் இடம் பஞ்சாபிற்கு கிடைத்திருக்கிறது. 3வது இடம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையில் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. என்றால் நீண்ட காலமாக இங்கு திராவிட இயக்க அரசு பொது சுகாதாரத்திற்கு அளித்து வந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது அது தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறது. அதிலும் முக்கியமாக கிராமப்புற மருத்துவமனைகள், இலவச மருத்துவமனைகள் போன்ற விஷயங்கள், இலவச மருத்துவ திட்டங்கள், இப்படியாக பல்வேறு விதமான முயற்சிகளின் மூலமாக நாம் பொது சுகாதாரத்தில் ஒரு மேம்பட்ட நிலையை அடைந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்நாள் அளவு அதிகரிப்பு,
நோய் எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் மருத்துவத்தோடு மட்டும் தொடர்புடையதல்ல. இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி திட்டங்கள், அந்த சமூக நீதி திட்டங்களின் அடிப்படையில் தான் இவையெல்லாம் இந்த சாதனையை நம்மால் அடைய முடிந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஏராளமான சமூக நலத்திட்டங்களை இங்கு நடத்தி வருகிறோம். மக்களுக்கு நாம் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக உணவுப் பொருட்களை வழங்குவதிலிருந்து தொடங்கி பல்வேறு விதமான மனித வளத்தை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களையும், சமூக நீதியின் அடிப்படையில் சமமான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதையும், முக்கியமாக கல்வி நிலையங்களில் அந்த சம வாய்ப்பை நாம் பெருமளவு உருவாக்கி இருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கல்வி பெருக பெருக விழிப்புணர்ச்சி பெருகுகிறது என்பதையும் நாம் அடிப்படையில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போது இந்த 3 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாக இருப்பது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதோடு மட்டுமல்ல, முதலிடம் பெறக்கூடிய கேரளாவிற்கும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் இடையே அதிக வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஒரு 3 புள்ளிகள் தான் வித்தியாசம் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் மிகச் சிறப்பான சாதனைகளை இந்த பொது சுகாதாரத்தில் நாம் எட்டியிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் பொது சுகாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்கள் எவை, பட்டியலில் கடைசியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எவை என்று பார்த்தால் பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் கடைசியில் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அவர்களுடைய இது 33% தான் இன்றைக்கு அவர்களுடைய ஒரு வளர்ச்சி விகிதம் என்பது பொது சுகாதாரத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து அந்த கடைசி நிலைக்கு முந்தைய நிலை என்பது ராஜஸ்தான். அங்குமே கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலம்தான் அங்கும் இருக்கிறது. அதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பீகார் இருக்கிறது. பீகாருக்கு முன்னால் ஒரிசா, அதிலும் பாஜக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் அஸ்ஸாம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இப்படியே நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் இந்த பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் பாஜக மாநில அரசுகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் அதிக அளவில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுக்கு முன்னால் குஜராத் போன்ற 1-2 மாநிலங்கள் தான் மேலே இருக்கின்றன. அதுவும் கூட தமிழ்நாட்டிற்கு பின்னால் தான் அவையெல்லாம் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இது காட்டக்கூடிய சில யதார்த்தம் என்னவென்று சொன்னால், பொதுவாக இன்றைக்கு வளர்ச்சி குறித்து அதிகமாக பாஜக பேசுகிறது. தங்களுடைய மாநிலத்தில் தங்களுடைய ஆட்சிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் பொது சுகாதாரத்திலிருந்து அனைத்துமே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மேம்பட்டிருப்பதாக அவை மார்தட்டிக் கொள்கின்றன. ஆனால் நிதி ஆயோக் அவர்களுடைய அரசாங்கம் நடத்தினுடைய அமைப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரத்தில் கடைசி இடத்தில் தான் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. பல மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கின்றன. இது தெளிவாக பாஜக அரசு மனித வளத்தை பாதுகாப்பதில், சமூக நீதியை பாதுகாப்பதில் அல்லது ஒரு சமூக நலத்திட்டங்களை பாதுகாப்பதில் தவறிவிட்டது என்பதை தான் காட்டுகிறது. அப்படி பார்க்கிற போது தமிழ்நாடு இதுவரைக்கும் நிறைவேற்றி வந்திருக்கக்கூடிய இந்த சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் என்பது உண்மையான வளர்ச்சி பாதையிலானவை என்பதையும், வெறுமனே கார்ப்பரேட்டுகளுடைய வளர்ச்சி என்பது வளர்ச்சி அல்ல என்பதும், ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்தமான அனைத்து மக்களுடைய வளர்ச்சியும் தான் வளர்ச்சியாக கருத முடியும் என்பதையும் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஆனால் 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி பதவியேற்றதிலிருந்து பொதுவாக பொதுத்துறை நிறுவனங்கள், அதுவும் மருத்துவம் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் முக்கியமாக இதற்கெல்லாம் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கக்கூடிய மத்திய திட்டக்குழுவையே மோடி அவர்கள் கலைத்து விட்டதற்கு பிறகு இதற்கான நிதி ஒதுக்கீடுகளை திட்டமிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தில் தொடர்ந்து இந்த பொது சுகாதாரத்திற்கான, மருத்துவத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பது பெருமளவிற்கு குறைக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பெரும் நிதி பற்றாக்குறை என்பது இன்றைய பொது சுகாதாரத்துறையில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதையும் தாண்டி மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனைகளை, அரசு மருத்துவமனைகளை தனியாரிடம் ஒப்படைத்து விடுவது என்கிற முடிவை நோக்கி இது சென்று கொண்டிருக்கிறது. பொதுவாக அரசு மருத்துவமனை, பொது மருத்துவமனைகள் என்பது அது ஏழை எளிய மக்களுக்கானது. இலவசமாகவோ குறைந்த விலையிலோ மருத்துவம் கிடைப்பதற்கானது. அதை தனியாரிடம் ஒப்படைத்து விட்டால் அதனுடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட தனியார் மருத்துவமனைகளைப் போல அவை செயல்பட ஆரம்பித்துவிடும். இந்த சூழ்நிலையில் தான் மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டும். நாம் சமூக நீதியின் அடிப்படையில் பொது சுகாதாரம் உள்ளிட்ட பல சமூக திட்டங்களை நிறைவேற்றி வந்திருக்கிறோம். அது தொடரப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் வலியுறுத்த வேண்டிய உண்மை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி.
வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு படைத்துறை உடை தொழிற்சாலையின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு முகமது மீரா. மத்திய அரசு படைத்துறை உடை தொழிற்சாலை சொல்லும்போது இந்த தொழிற்சாலை எப்போ உருவாக்கப்பட்டது, இதோட பயன்பாடுகள் என்ன, எவ்வளோ ஊழியர்கள் பணி செய்கிறாங்க, இதோட இன்றைய நிலைப்பாடு என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மத்திய அரசு படைத்துறை உடை தொழிற்சாலையின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தோட பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒவ்வொரு துறையும் பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட 50-60 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்குன்னும் போது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட பல கொள்கை முடிவுகள்னால இதெல்லாம் ஒரு செயலற்று போன ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இதை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாத ஒரு நிலையில் போயிட்டு இருக்கிறதையும் நம்ம பல விஷயங்களில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படைத்துறை உடை தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் இது எப்போ உருவாக்கப்பட்டது, இதன் நோக்கம் என்ன, இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இன்னைக்கு தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் போது இதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் தேவையா இருக்கு. ஸோ அதை சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டியிருக்கு. முதல்ல மத்திய அரசு படைத்துறை உடை தொழிற்சாலை அப்படிங்கிற இந்த தொழிற்சாலை என்ன, இது எப்போ உருவாக்கப்பட்டது, என்ன மாதிரியான ஒரு உபகரணங்கள் டிஃபென்ஸ் சார்ந்து இதில் உருவாக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற இந்த வரலாறுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். நன்றி மேடம். மத்திய அரசிற்கு இயங்கக்கூடிய இந்த ஆவடியில் அமைந்துள்ள படைத்துறை உடை தொழிற்சாலை 1961 நவம்பர் மாதம் இந்த தொழிற்சாலை துவங்கப்பட்டது. இது துவங்குவதற்கான முக்கிய காரணமே 1959 இருந்தே எல்லையில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், போர் மூலக்கூடிய அந்த அபாய நேரங்களில் இராணுவ வீரர்களுக்கு தர வேண்டிய சீருடைகள், தளவாட பொருட்கள் இதெல்லாம் குறித்த நேரத்தில் போய் சேருவது கிடையாது என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக 1960 வாக்கு வரைக்கும் இது நடைபெற்று கொண்டிருந்த போது 1961 இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான உபகரணங்களும் சீருடைகளை எல்லாம் குறித்த நேரத்தில் தருவதற்காகவும் தரமாக தருவதற்காகவும் மத்திய அரசின் கீழ் நேரடி பார்வையிடக்கூடிய ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்று அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த வி.கே. கிருஷ்ணமணன் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்து அதை கொண்டு வருவதற்காக அவர்கள் ஈடுபட்டிருந்த போது அன்றைய தமிழக முதல்வர் கர்மவீரர் காமராஜ் அவர்கள் அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி தமிழ்நாட்டிற்கு இந்த தொழிற்சாலையை கொண்டு வந்தார். 1961 ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை 57 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை அடக்கி இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழிற்சாலை ஆரம்பித்த காலத்தில் சுமார் 4500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிய இடம் இது. இன்றைக்கு 2100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தான் இன்றைக்கு அதில் பணி செய்கின்றார்கள். ஆகவே இந்த முக்கியமான நோக்கம் என்று சொன்னால், நம்முடைய இராணுவ சிப்பாய்களுக்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆடைகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தளவாடங்கள், அவர்கள் போருக்கு செல்கின்ற நேரத்தில் எதிரிகளை போரின்ற போது எந்த தாக்குதலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தரமான உற்பத்திகளை, தரமான தளவாடங்களை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தொழிற்சாலை துவங்கப்பட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக அந்த தொழிற்சாலையெல்லாம் நடந்து வந்திருக்கின்ற சூழல்களில் தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு காலகட்டங்களில் தொழிற்சாலைகளை தனியார் மயமாக்க முயற்சிப்பதும், கார்ப்பரேஷனாக முயற்சிப்பதும், அல்லது இந்த தொழிற்சாலையுடைய எண்ணிக்கையை குறைப்பதும் போன்ற பல நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் நீங்கள் கேட்டதை போல இந்த தொழிற்சாலையினுடைய உன்னத நோக்கம் ஒட்டுமொத்தமாக சீரழிக்கின்ற விதமாக இன்றைக்கு மத்திய அரசு இந்த தொழிற்சாலையை மூடிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஆபத்தை இன்றைக்கு ஏற்படுத்தியுள்ளது. கண்டிப்பாக சார், இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த தொழிற்சாலை சார்ந்தே பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய உபகரணங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நம்ம பேசும்போது சொல்லியிருக்கீங்க இதோட எண்ணிக்கையில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது, இப்போ அதெல்லாம் வந்து குறைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் மூலயமாவும் ஒரு சிக் யூனிட்டாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலையும் மத்திய அரசு ஏற்படுத்த பார்க்குது அப்படிங்க. முதல்ல எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இந்த தொழிற்சாலை மூலமாக உருவாக்கப்பட்டது, அதோட எண்ணிக்கை இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குது? ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 41 தொழிற்சாலை. இந்த 41 தொழிற்சாலை ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் சீருடை மாத்திரம் அல்ல,
ஒரு ஜவானுக்கு தேவையான சீருடை, பூட்ஸ், பெல்ட், சாக்ஸ், கொசுவலை, பிளாங்கெட் போன்ற இந்த சீருடைகளுக்கு கூட தரக்கூடிய இந்த உற்பத்தி பொருட்கள், அது மாத்திரமல்ல இந்திய நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்துக்கு தேவையான டேங்கு, துப்பாக்கி, அம்னிஷியன், ஆர்ம்ஸ், வெடிமருந்து எல்லாவற்றையும் இந்த 41 தொழிற்சாலைகள் தான் இன்றைக்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்த்தா 650 வகையான பொருட்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் தயாரிக்கின்றோம். அதில் 250க்கு மேற்பட்ட பொருட்களை இன்றைக்கு இந்த அரசாங்கம் தேவையற்றவை அல்லது முக்கியமற்றவை என்கின்ற அடிப்படையில் 250க்கு மேற்பட்ட பொருட்களை இன்றைக்கு நான்கோர் என்று அறிவித்திருக்கிறது. இதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. 650 பொருட்களை தயாரிக்கக்கூடிய இடத்தில் 250 பொருட்களை நீங்கள் நான்கோர் என்று அறிவித்தால் இந்த நான்கோர் எங்கே போய் சேரும்? இதை எங்களுக்கு யார் எங்களுக்கு ஆர்டர் தருவார்கள்? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த முப்படைகள் தான். ஆக முப்படையிலும் தரக்கூடிய இந்த உற்பத்திக்கான வேலையை எங்களுக்கு தராமல் நான்கோராக அறிவித்தால் இது தனியாருக்கு போய் சேர்ந்து பிற்காலத்தில் எங்களுடைய வேலை வாய்ப்பும் எங்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகக்கூடிய ஆபத்தைத்தான் இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 47 இந்தியா முழுவதும் 41 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒன்னொன்னும் என்னென்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க? இந்த ரெக்ரூட்மெண்ட் எந்த டைமில் வந்து இறுதியாக மேற்கொள்ளப்பட்டது? ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1985ஆம் வருடத்திலேயே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தபோதே பேன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் உத்தரவு வந்த பிறகு அதற்கு பிறகு 12 ஆண்டு காலம் வேலைவாய்ப்பே கிடையாது. அதற்கு பிறகு பல்வேறு இயக்கங்கள் நடத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தொழிற்சங்கத்தினுடைய மூலமாக போராட்டங்கள், அரசியல் இயக்கங்கள் மூலமாக போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திய பிறகுதான் அதற்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வேலைவாய்ப்பை மீண்டும் பெற்றோம். அது பெற்ற பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள், நான் ஓசிஎஃப் தொழிற்சாலை மாத்திரம் சொல்கிறேன், ஆவடியில் உள்ள படைத்துறை தொழிற்சாலை மாத்திரம் சொல்கிறேன், அதிலே 1000க்கு மேற்பட்ட பணியிடங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பெற்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2006 மீண்டும் ஒரு பிரச்சனை வந்தது. அன்றைக்கு கேல்கர் கமிட்டி என்கின்ற ஒரு கமிட்டி விஜய் கேல்கர் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டு அந்த அறிக்கை இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கார்ப்பரேஷனாக மாற்ற வேண்டும் என்ற அறிக்கையை சமர்ப்பித்தது. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று தொழிற்சங்கங்கள்லாம் அவர்கள் பாணியில் பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் கிடைத்தது. உடனடியாக அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் புதுடெல்லியில் நடக்க இருக்கின்ற அனைத்து சம்மேளனுடைய கூட்டத்தில், அதிகாரிகள் பங்கு பெறுகின்ற கூட்டத்தில் இதை கார்ப்பரேஷனாக அறிவிக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பு எங்களுக்கு செய்தியாக கிடைத்தது. நாங்கள் அதிர்ச்சி விட்டுறோம். ஏனென்றால் ஏற்கனவே இது கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடாது என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பேரவருடைய தலைவர் மறைந்த மரியாதைக்குரிய ஆனந்த் குப்புசாமி அவர்கள் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்தார். அதை போன்று எங்கள் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவரும் குரல் கொடுத்து வந்திருந்தார். ஆகவே இவர்களெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்து எப்படியாவது இது கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடாது என்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த செய்தியானது எங்களுக்கு அதிர்ச்சியை தந்தது. ஒரு வழி இல்லை. ஆகவே நாங்கள் உடனடியாக அன்றைக்கு ஆவடியிலிருந்து எங்களுடைய அண்ணன் நாசர் அவர்களை சந்தித்தோம். பேரவையினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம் அவர்களை சந்தித்தோம். இதெல்லாம் சந்தித்து எங்களுடைய நிலையை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு நாங்கள் அறிவாலயம் வந்து அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தபோது அன்றைய தினம் தளபதி அவர்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொன்ன பிறகு இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, ஆகவே நான் தலைவர் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் என்று அவர்கள் உடனடியாக தலைவர் அவர்களை பார்ப்பதற்குண்டான அனுமதியை பெற்று தந்தார். நான் உள்ளபடியே நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். தலைவர் அவர்கள் அன்றைக்கு முதல்வர் அடுத்த ஒரு தினங்களுக்கு பட்ஜெட் தாக்கல், இன்னொரு புறம் சிவாஜி சிலை திருப்புழாவில் இருக்கிற பிரச்சனை, இதையெல்லாம் குறித்து பேசப்படுகின்ற நேரத்தில் ஒரு சாதாரண தொழிலாளி எங்கள் பிரச்சனையின் தன்மையை உணர்ந்து உடனடியாக அவர்களை உள்ளே அழைத்தவார்கள் என்று எங்களை அழைத்து சென்று நான் அவர் முன்னிலையில் சுமார் 40 நிமிடம் நாங்கள் கொடுத்த அந்த கோரிக்கை மடலை அவர் வாங்கி பார்த்து, நாங்கள் அதில் கொடுத்திருந்த பொருள் என்னவென்று சொன்னால் ஒரு சங்கேத வார்த்தை கொடுத்திருந்தோம், SOS என்று. அதை படித்து உள்ள தலைவர் SOS என்ற முழு அர்த்தத்தை சொன்னார்.
சேவ் அவர் சோர்ஸ், உங்களை காப்பாற்ற வேண்டும் இல்லையா என்று அவருக்கு உரிய பாணியிலே சொன்னார். அதை நான் உண்மையை நான் இன்னும் நினைத்தாலும் என்னுடைய உள்ள மகிழ்கின்றது. அதற்கு பிறகு மொத்தத்தையும் படித்து விட்டு கேட்டார், ஏன் இந்த பிரச்சனை நீங்கள் கடைசி நிமிடத்தில் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டார். இல்லை, ஏன் இந்த முன்னாடி இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டோம், ஏற்கனவே நம்முடைய பேரவைத் தலைவர் குப்புசாமியிடம் சொல்லியிருக்கின்றோம், அதே போல் நான் சமூகத்தில் சொல்லியிருக்கின்றோம், என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமியிடம் சொல்லியிருக்கிறோம், அவர்களும் இதற்கான முயற்சியெல்லாம் எடுத்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அரசாங்கம் இதற்கு செவி கொடுக்காமல் உடனடியாக இதை கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடிய முயற்சி எடுத்து வருகின்றது. ஆகவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, உங்களை விட்டால் என்று சொன்ன பிறகு அருகில் இருந்த தளபதியை அழைத்து உடனடியாக அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்களிடம் தொடர்பு கொண்டு இதை உடனடியாக பிரணாப் முகர்ஜி அவர்களை கவனத்திற்கு கொண்டு சென்று எந்தவித காரணத்தை முன்னிட்டும் கார்ப்பரேஷனாக மாறுவதற்கு திமுக கழகம் அனுமதிக்காது என்ற செய்தியை அவருக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு அதற்கு மறுநாள் நடந்த கூட்டத்தில் எங்களுடைய செவி நிற்கின்ற செய்தி வந்தது. கார்ப்பரேஷனாக மாற்றக்கூடிய திட்டமே இந்த அரசாங்கத்திடம் கிடையாது என்று அவர் சொன்ன செய்தியோடு அன்றைக்கு இந்த கார்ப்பரேஷன் திட்டத்தை இந்த அரசாங்கம் தள்ளி வைத்தது. அதில் இருந்து தொடர்ச்சியாக 2006, 2018, 12 ஆண்டு காலம் இந்த தொழிற்சாலையில் 800க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்பு. அதில் இன்னும் சொல்ல போனால் இந்த தொழிற்சாலையில் பணியாற்றுகின்ற 2100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் 811 பெண்கள் இன்றைக்கு பணியாற்றுகின்றார்கள். அவர்களெல்லாம் இளம் சகோதரிகள். இன்றைக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பை பெற்று அவர்கள் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதற்கு காரணம் அன்றைக்கு அரசியல் இயக்கங்கள் கொடுத்த ஒரு நிர்பந்தமும் தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த பெருமுயற்சியும் தான் இன்றைக்கு இந்த தொழிற்சாலை இந்த அளவிற்கு சிறப்பாக வந்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சூழல்ல தான் இப்படிப்பட்ட இந்த தொழிற்சாலை போகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்னும் இந்த மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாகல் அப்படின்றத கேட்குறோம். இது அதற்கான அறிவிப்பு இன்னும் முழுமையாக வரல அப்படின்னாலும் அதற்கான ஒரு செயல்பாட்டில் மத்திய அரசாங்கம் இறங்கியிருக்கோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. அந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கிற மாநில அரசாங்கத்தோட அணுகுமுறை எப்படி இருக்கு கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது? நாங்கள் மாநில அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கையை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னும் அதற்கான முழுமையான எந்த செய்தியும் வரவில்லை. ஏன்னா நாங்கள் மாநில அரசாங்கத்திடம் மாத்திரம் நம்பி அல்ல, எல்லா இயக்க தலைவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று அனைத்து இயக்க தலைவர்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மத்திய அரசு இதை வேகமாக செயல்படுத்தக்கூடிய நிலை சற்று தாமதமாக இன்றைக்கு நிலை எடுத்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மாநில அரசு என்று சொன்னால் மாநில அரசு இதில் எவ்வளவு வேகமாக ஈடுபடும் என்பது எனக்கு தெரியவில்லை. அன்றைக்கு இருந்த மாநில அரசு இதை புரிந்து கொண்டு இந்த தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை உடனடியாக நிறுத்தாமல் போனால் அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அன்றைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். இன்றைக்கு அந்த நடவடிக்கை உள்ளபடியே அந்த நடவடிக்கை வேகமாக இல்லை என்று தான் நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். ஆனாலும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அறிக்கை கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த நிலையை உணர்ந்து ஏற்கனவே அவர்கள் எடுத்துள்ள அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 3 விஷயம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதல் விஷயம், அவர்கள் இராணுவத்தினருக்கு சீருடைப்படியாக கொடுத்த ரூபாய் 10,000 வாபஸ் பெற வேண்டும். அல்லது அந்த 10,000 நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆர்மி லோகோ என்று சொல்லக்கூடிய உருப்படிக்கு பதிலாக அது போர்க்கள உடை என்று சொல்லக்கூடிய பேட்டில் ஃபீல்டு ட்ரெஸ் என்று அதை அறிவிக்கப்பட்டு இந்த சீருடைப்படிக்குள் அது அடங்கக்கூடாது. அப்படி சீருடைப்படிக்குள் அடங்காவிட்டால் அது கோர் ஐட்டமாக மாறப்பட்டு நாங்களே அதை உற்பத்தி ஆகக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்ததாக நான்கோர் என்று அறிவித்த அத்தனை உற்பத்திகளையும் மீண்டும் அது பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால்தான் இந்த தொழிற்சாலை மாத்திரமல்ல பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளே ஒட்டுமொத்தமாக காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளை வார் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு தன்மை ஏற்படுது. எப்படி இராணுவத்திற்கு நீங்கள் முழு கவனம் செலுத்துகிறீர்களோ அதை போன்று இராணுவத்திற்கு தயாரிப்பு செய்யக்கூடிய இந்த பாதுகாப்பு துறைகளையும் அதை போன்ற கவனம் செலுத்தி வார் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் முழு கவனம் செலுத்தி அதே அளவோடு இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய பாதுகாப்பு என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும்.
நிச்சயமா சார். இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து நம்ம கொண்டு போய் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாலும், இதை தாண்டி இது ஒரு தனியார் கையில் போகிற ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை இது ஏற்படுத்தும்? நான் நிறைய உற்பத்திகள் இருக்கு, இருந்தாலும் ஒரு சில உற்பத்தி மாத்திரம் நான் வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட என்ன அப்படின்னு சொன்னா, ஆடை ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். ஆடை எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. வார் பகுதியில் ஒரு போர் நடக்கக்கூடிய இடத்தில் அணியக்கூடிய ஆடை எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், அவன் எதிரி நாட்டினுடைய படைகளோடு மோதுகின்ற சமயம், வேகமாக ஓடுகின்ற நேரம், அவனுடைய உடை தரமான உடையாக இல்லாமல் அல்லது அது குறித்த நேரத்தில் அவனுக்கு போய் சேராமல் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அவன் எதிரி நாட்டு படையோடு மோத முடியுமா? இதை சொல்வதற்கு முக்கிய காரணமே, நீங்கள் தனியாரிடம் கொடுத்தால் எங்கள் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்ற உடைகள், ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜிப் மாத்திரம் 1000 முறை இந்த பக்கமும் 1000 முறை மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் என்று 2000 முறை அதை நாங்கள் தர ஆய்வு செய்கின்றோம். 32 வகையான தர ஆய்வுகளுக்கு ஆடையை நாங்கள் சோதிக்கின்றோம். அதற்கு பிறகுதான் அது உற்பத்தியாகி வெளியே வருகின்றது. தனியாரிடம் சென்றால் இவ்வளவு உற்பத்திக்கு முன்னால் இவ்வளவு தர ஆய்வு நடைபெறுமா? நிச்சயம் நடைபெறாது. ஏனென்று சொன்னால், இவ்வளவு தர ஆய்வுக்கும் உட்படுத்தினால் அதற்கு ஆகக்கூடிய செலவு நிச்சயமா தனியாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அதை தனியார் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால், இராணுவத்துக்கு தயாரிக்கக்கூடிய எந்த உபகரணமானாலும் சரி, அது ஆடையாக இருந்தாலும் அல்லது டேங்காக இருந்தாலும் அல்லது அம்னிஷனோ வெப்பனோ எதாக இருந்தாலும், இது லாப நோக்கை நாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இது சேவை. நம்முடைய இராணுவத்திற்கு, நம்முடைய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய சக தோழனுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை. ஆக அரசாங்கம் இதை போய் லாப நோக்கோடு பார்த்தால் அப்படி சேவை என்பது இருக்கிற அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே தான் தனியாரோடு எங்களை போட்டி போட சொல்லாதீர்கள். தனியாருக்கு நீங்கள் கொடுத்தால் எங்களின் தரம் நிச்சயமாக அவர்களால் தரவே முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. கண்டிப்பா சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து திரு மோடி அவர்கள் முன்னோடி திட்டங்களை நாட்டோட நலன் கருதி பல உற்பத்தியை பெருக்கிறதுக்கான விஷயங்கள், தயாரிப்புகளை வந்து இந்தியாவிலேயே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நாங்கள் முன்மொழிகிறோம், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பாக அந்த மேக் இன் இந்தியா திட்டம், இது ஆல்ரெடி நம்ம பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட்டு இருக்கிற ஒரு மத்திய அரசாங்க தொழிற்சாலை இன்னைக்கு ஒரு தனியார் மக போகுமோன்ற ஒரு பயம் இருக்கிற ஒரு சூழல்ல இந்த மேக் இன் இந்தியா திட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன? இதை கேட்டால் சில நேரங்களில் நகைக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுகின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்தினுடைய செய்தித்துறை அண்ணன் டி.கே. திலகவன் அவர்களை நாங்கள் எங்களுடைய அனைத்து சங்கங்கள் சார்பாக அவருடைய இல்லத்திலே சென்று கோரிக்கை வைத்த போது அவர் வேடிக்கையாக சொன்னார், மேக் இன் இந்தியா என்று சொன்னால் நம் நாட்டிலேயே நம்முடைய ஆட்களை வைத்து தயாரிக்கப்பட வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு மத்திய அரசு என்ன செய்கின்றது சொன்னால், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்நிய நேரடி முதலீட்டில் வரக்கூடிய 70% வேலையில் நம்முடைய தனியார் நிறுவனங்களோ அல்லது நம் நாட்டில் இருக்கின்ற முதலாளிகளுக்கோ அதிலிருந்து எடுத்து கொடுத்தால் அது மேக் இன் இந்தியா. ஆனால் மீதி இருக்கிற 30% இந்தியாவில் உள்ள அது மத்திய அரசோ மாநில அரசோ யாரோ அவர்கள் தயாரிக்கின்ற அந்த உற்பத்தி பொருட்களை இங்கிருந்து புடுங்கி தனியாருக்கு கொடுத்து விட்டு அதை மேக் இன் இந்தியாவாக மாற்றுவதற்கான முயற்சி, நாங்கள் மேக் இன் இந்தியா இந்த நாட்டிலே தயாரித்து காட்டிவிட்டோம் என்று தம்பட்டம் அடிப்பதற்கான செயல்பாடாக இருக்கின்றதை தவிர உண்மையான மேக் இன் இந்தியாவாக இது இல்லை. ஆகவே தான் அவர் அதை சொன்னார். நான் பாராளுமன்றத்திலே நிச்சயம் இதற்காக உங்களுக்கு நான் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்வது என்று சொன்னால், அந்நிய நேரடி முதலீட்டை நிறுத்திவிட்டு அந்நிய நேரடி முதலீட்டில் எதிர்காலம் இல்லை என்ற நிலையை உருவாக்கி ஒட்டுமொத்தமான தயாரிப்புகள் இந்தியாவில் உள்ள யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் எங்கள் தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கி கொண்டிருக்கின்ற 30% எடுத்து நீங்கள் தனியாருக்கு தாரை பார்ப்பது என்பது நியாயம் இல்லை என்பதை அவர் அங்கே எங்களிடம் எடுத்து சொன்னார். ஆகவே மேக் இன் இந்தியா என்று சொன்னால் இதுதான் மேக் இன் இந்தியாவும் இருக்குமே தவிர எங்களிடம் பிடுங்கி மற்றவர்கள் கொடுப்பது மேக் இன் இந்தியாவும் இருக்காது. நிச்சயமா சார்.
இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட பல கொள்கை முடிவுகளால் நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு ஒரு சிக் யூனிட்டாக மாறதை பார்க்குறோம், இல்லை தனியார் மயம் போகக்கூடிய ஒரு த்ரெட் இருக்கிறத பார்க்குறோம். அதற்காக பல தொழிற்சங்கங்கள் பல அமைப்புகள் இன்னைக்கு போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிற இந்த ஒரு சூழலில் இந்த படை வீரர்களோட அந்த உடை தயாரிக்கிற இந்த ஒரு தொழிற்சாலையும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகுமோன்ற இந்த அச்சுறுத்தல், ஒரு அபாயகரமான சூழல்ல அதை தடுக்கணும், அதை தவிர்க்கணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நேரத்துல என்ன மாதிரியான ஒரு வியூகங்களை, ஒரு செயல்பாட்டை நீங்க எதிர்காலத்துல செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அதை தொடர்ந்து இப்போது மீண்டும் சொல்கிறேன். இது என்ன அவங்க திட்டம் சொன்னால், இந்த தொழிற்சாலை இப்பொழுது இயங்கிக் கொண்ட தொழிற்சாலை இவர்கள் போடுகின்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த தொழிற்சாலை மூடுவதாக எங்கும் அவர்கள் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் 30/1/2018 ஜனவரி மாதம் அன்று மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்கள் ராமநாதபுரத்தில் நிருபர்கள் கேட்கின்ற போது அவர் பதில் சொல்கிறார். அவர் என்ன கேட்டார்கள்? ஆர்டினன்ஸ் குளோத்திங் ஃபேக்டரி ஆவடி மூடுவதாக சொல்கிறார்களே என்னவென்று கேட்டார்கள். உடனே அவர்கள் வேகமாக மூடுகிறார்களா என்று அவர்கள் உணர்ச்சிவசப்பட்டு கோபமாக அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு, ஐ டோன்ட் நோ அபவுட் இட், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்று தான் சொன்னார். உடனே மீண்டும் நிருபர் கேட்கிறார், இல்லை மேடம் எல்லா ஊடகங்கள்ல செய்தி வருது அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அவங்க சொல்றாரு, ஐ டோன்ட் நோ அபவுட், எனக்கு அதை பற்றி தெரியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு அந்த பேட்டி அதில் முடிகிறது. ஆனால் மறுநாள் காலையில் நான் பத்திரிகையாளரை இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன், ஆங்கிலத்தில் சொன்ன அந்த செய்தியை மொழியாக்கம் செய்யும் போது அதை அப்படியே மொழியாக்கம் செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய பத்திரிகைகள் செய்தி என்னோடு சொன்னால், ஆலையை மூட மாட்டோம், பிரச்சனை எதுவும் இல்லை என்று பல்வேறு வகையான செய்திகள் வந்ததால் எங்களுடைய தொழிற்சாலையிலே ஒரு வதந்தி நிலவுவது என்னவென்றால், அவர்கள் மூட மாட்டோம் என்று சொல்கிறார்கள், அது போன்ற திட்டம் எதுவும் இல்லை சொல்கிறார்கள், அப்புறம் எப்படி இது நம்முடைய தொழிற்சங்கங்களும் போராடுகிறது என்ற ஒரு கேள்வி வந்தது. அப்புறம் அவர்களுக்கு நாங்கள் இதெல்லாம் எடுத்து விளக்கி சொன்னோம். அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஆனால் தெரியாது என்பது அவர்கள் சொல்வது ஏற்புடையதே அல்ல. பாதுகாப்புத்துறையுடைய அமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு பெண்மணி, யார் யாரெல்லாம் அலங்கரித்த அந்த நாற்காலி, அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அலங்கரித்த நாற்காலி, ஒய்பி சவான் அவர்கள் அலங்கரித்த நாற்காலி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் அலங்கரித்த நாற்காலி, முலாயம் சிங் யாதவ் அவர்கள் அலங்கரித்த நாற்காலி, இப்படி பல்வேறு அமைச்சர்கள் எல்லாம் அலங்கரித்த நாற்காலி இருந்த தாங்கள் தெரியாது என்று சொல்வது மிகுந்த வேதனைக்குரியது. ஏனென்று சொன்னால், தெரியும் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் அடுத்த கேள்வி அவர் கேட்டிருப்பார், அப்போது அவருக்கு சிக்கல் உண்டாயிருக்கும். ஆகவே அதை தடுப்பதற்காக அவர் சொல்லவில்லை. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், இந்த தொழிற்சாலையில் பணியாற்றுகின்ற இந்த தொழிலாளர்களை இங்கிருந்து வேறு தொழிற்சாலைக்கு மாற்றி, இங்கு பணியாற்றக்கூடிய இந்த தொழிலாளர்கள் செய்யக்கூடிய வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாற்றி, அந்த வகையில் இந்த வேலையை நசிங்க செய்து நலிவடைய செய்து இதற்கு ஒட்டுமொத்தமாக மூடு விழா எடுக்கலாம் என்ற திட்டம் தான் அதனுடைய உள்ளர்த்தம். ஆகவே தான் எல்லா ஊடகங்களும் ஓசி தொழிற்சாலை மூடாதீர்கள் என்று சொன்னார்கள். கடைசியாக மூடத்தானே வேண்டும், தொழிற்சாலையிலிருந்து ஆட்களே போன பிறகு அப்புறம் தொழிற்சாலை மூடத்தானே வேண்டும். ஆகவே தான் அவர்களெல்லாம் இது மூடு விழா என்று சொன்னார்கள். அதனால தான் அம்மையாருக்கு கோபம். மூடு விழா என்று நான் எங்கே சொன்னேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தால் அவர்கள் ஜனவரி மாதமே இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடிய 39 உற்பத்தி பொருட்களை நான்கோர் என்று அறிவித்து விட்டார். இன்னொரு பக்கம் ஆர்மி பேஸ்டு ஒர்க் ஷாப், பால் பண்ணை போன்ற 31,000 பேர் பணியாற்றக்கூடிய இது அத்தனையும் உடனடியாக நிறுத்திவிடுன்னு சொல்லிவிட்டார். அதான் உண்மை. அவங்க என்னதான் சொல்லி மறுத்தாலும் இதுதான் உண்மை. ஒரு பக்கம் மூடிவிடுங்கள் என்று இதையெல்லாம் அறிவித்து விட்டார், ஒரு பக்கம் இது நான்கோர் என்று அறிவித்து விட்டார். இன்னும் சொல்ல போனால், இப்பொழுது நான் இது பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைதான் இந்த ஆண்டிற்கு கொடுக்கப்பட்ட உற்பத்தி இலக்கை நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஆண்டிற்கு வர வேண்டிய உற்பத்திக்கான இலக்கிற்கான அந்த உத்தரவு இதுவரை வரவில்லை. ஆகவே நம்முடைய தொழிலாளிக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டிற்கான உற்பத்தி வருமா வராதா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியோடு நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் தொடர்ந்து செய்தி வருகின்றது, 25 முதல் 30 வயது வரை எத்தனை பேர், 30லிருந்து 35 வரை எத்தனை பேர், 45 வயதுக்குள்ளவர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் எடுத்து வைத்து அவர்களுக்கு மாற்று விலை தருவதற்குண்டான சிந்தனை இவர்களுக்கு ஒரு பக்கம். நான் கேட்கின்றேன், 800க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள், அவர்கள் படித்ததெல்லாம் தையல் தொழில். இந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மற்ற தோழர்களும்
தையல் தொழில் படித்து நேரடியாக வந்திருக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஓய்வு பெற போகிற தொழிலாளி, இன்னும் 2 வருஷம் ஓய்வு பெற ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் மாற்று வேலை கொடுத்து நீங்கள் வேறு தொழிற்சாலை அனுப்பினால் அந்த தொழிற்சாலை எப்பொழுது அவர்கள் கற்றுக்கொண்டு இதையெல்லாம் அடைவார்கள்? இது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இந்த விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமானதாக கருத்தில் எடுத்துட்டு எல்லோரும் செயல்பட வேண்டிய ஒரு தருணத்தில் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த துறை சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு வால்டேரினுடைய ஒரு கருத்தை நாம் மறுபடியும் நினைவூட்டி கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். எல்லோரும் அறிவோம், ரூசோ வால்டேர் என்றால் பிரெஞ்சு புரட்சியினுடைய பின்புலத்தில் இருந்த எழுத்துகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதுதான். அதில் வால்டேரினுடைய குறிப்பிடத்தக்க ஒரு வரி இப்போது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அதனை நான் நினைவிலிருந்து சொல்லுகிறேன். வால்டேர் எழுதினான், ஐ டிஸ்அப்ரூவ் வாட் யூ சே பட் ஐ வில் டிஃபெண்ட் டு மை டெத் யுவர் ரைட் டு சே என்று சொன்னான். இதுதான் வால்டேரினுடைய மிக புகழ்பெற்ற தொடர் என்று கூறலாம். கருத்துரிமை பற்றி வால்டேர் சொன்ன செய்தி இது. நீ சொன்னவைகளை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன், ஆனால் நீ சொல்வதற்கான உரிமை உடையவன் என்பதற்காக நான் இறக்கும் வரை போராட தயாராக இருக்கிறேன். இப்படி சொன்னது வால்டேர். தன் கருத்தை சொல்லுவதற்கு உரிமை வேண்டும் என்று போராடுவது எல்லோருக்கும் உள்ள இயல்பு. ஆனால் தனக்கு மாற்றான கருத்தை, தன்னால் ஏற்க முடியாத கருத்தையும் கூட சொல்லுவதற்கு அவனுக்கு உரிமை கொடு என்று நானே போராடுவேன் என்று சொன்னவன் தான் வால்டேர். இன்றைக்கு அந்த சகிப்புத்தன்மை என்பது முற்றிலுமாக நம்மை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஒரே கருத்து தான் சொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு அதிகார போக்கு தென்படத் தொடங்கி இருக்கிறது. அதனால் தான் நான் குறிப்பிட்டேன், வால்டேரினுடைய இந்த வரி மீண்டும் மீண்டும் இந்த சூழலில் இன்றைக்கு இந்தியாவில் நினைவு கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. யாரெல்லாம் தங்கள் கருத்தை ஏற்கவில்லையோ அவர்களை மறுப்பது, அவர்கள் நாட்டை விட்டே வெளியேற வேண்டும் என்பது, அல்லது அவர்களை அடித்து துன்புறுத்துவது என்று இத்தகைய போக்குகள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடந்த வாரத்தில் நாம் செய்தித்தாள்களில் பார்த்தோம், போல் ஜெய்ராம், போல் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் என்று சொல் என்று சொல்லி ஒரு வயதான இஸ்லாமிய பெரியவர் ஒருவரை கன்னத்தில் ஓங்கி ஓங்கி அறைகிற காட்சியை நாம் பார்த்தோம். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவதற்கு அவரவர்களுக்கு உரிமை உண்டு. அப்படி சொல்லுகிற உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், யாரும் தடுக்க முடியாது, அது அவர்கள் விருப்பம். ஆனால் அந்த தொடரை ஏற்காத இன்னொரு மதம் சார்ந்த ஒரு பெரியவரை அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அடித்து துன்புறுத்துவது என்பது எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிய வைக்கிறது. அப்படி அடித்து துன்புறுத்துகிற புத்திசாலிகளுக்கும் என்ன ஒன்று புரியவில்லை என்றால், ஒருவனை கன்னத்தில் அரைந்து வயதான ஒருவரை அடித்து சொல் என்று சொல்லுவதால் அவர் அந்த அடிதாங்காமல் சொல்லிவிட்டால் அவர் ராமரின் பக்தராக ஆகிவிட முடியாது. இது ராமருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதல்ல. நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று வேறு மதத்தை சார்ந்தவரை அடித்து துன்புறுத்தினால் இரண்டும் இணையானது தான். யார் ஒருவரையும் அவர் விரும்பாத அல்லது அவருக்கு ஏற்புடையது இல்லாத ஒரு கொள்கையை சொல்ல வேண்டும் என்று துன்புறுத்துவதை விட அநாகரிகம், அராஜகம் உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே இந்த சூழலில் தான் நாம் வால்டேரின் அந்த வரிகளை எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. வால்டேர் சொன்னான், நீ சொல்லுவதில் எனக்கு உடன்பாடே இல்லை, ஆனாலும் அதை சொல்லுகிற உரிமை உனக்கு உண்டு, உன் உரிமையை பெற்றுத்தருவதற்காக நான் இறக்கும் வரை போராடுவேன் என்று அவன் சொன்னான். இப்படி சொல்லுவதற்கு அடிப்படையாக வால்டேர் சொன்ன இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்க வேண்டும். வால்டேர் குறிப்பிட்டார், அரசியலில் மதத்தை கலக்காதீர்கள். இது வால்டேர் அன்றைக்கு சொன்னது. இதுவும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் மறுபடியும் தேவையாக இருக்கிறது. அரசியலில் மதத்தை கலக்காதீர்கள். நீங்கள் மத நம்பிக்கை உடையவராக இருப்பது வேறு, மதச்சார்பு என்பது வேறு. ஆனால் அந்த மதம் அரசியலை ஆளக்கூடாது. ஏனென்றால் 18ஆம் நூற்றாண்டிலே தொடக்கத்திலே வாழ்ந்தவர் வால்டேர்.
18ஆம் நூற்றாண்டில் அப்படி மதம் பற்றிய கருத்துக்களை சொன்னதற்காக கைது செய்யப்பட்டவர். அன்றைக்கு பிரான்ஸ் தேசத்தை ஆண்ட மன்னனுக்கு வயது மிக குறைவு. ஒரு நிர்வாகிதான் அன்றைக்கு அந்த நாட்டை ஆண்டான். அவன் மிக கடுமையாக ஒற்றை கருத்தை தாண்டி வேறு கருத்துக்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறவனாக இருந்தான். அந்த காலகட்டத்திலே இந்த கருத்துக்களை எல்லாம் எழுதிய காரணத்திற்காக வால்டேர் 1717ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சிறையிலே போய் உட்கார்ந்து கொண்டு தான் அவருடைய புகழ்பெற்ற அந்த ஓடிபஸ் என்கிற நாடகத்தையும் அவர் எழுதினார். உள்ளே இருந்தும் எழுதுகிறானே என்று சொல்லி பிறகு அவரை இங்கிலாந்திற்கு நாடு கடத்தினார்கள். அது அவருடைய வாழ்வில் ஒரு வசந்தத்தை கொண்டு வந்தது. இங்கிலாந்துக்கு நாடு கடத்தியது தண்டனை என்றுதான் அன்றைக்கு பிரெஞ்சு அரசு நினைத்தது. ஆனால் அது தண்டனையாக இல்லை, அவருக்கு கிடைத்த பரிசாக அமைந்துவிட்டது. இங்கிலாந்திலே இருந்த அந்த 3 ஆண்டுகள் அவர் ஏராளமாக நூல்களை படித்தார். ஜனநாயகம் அங்கே மிக உரிமையோடும் சுதந்திரத்தோடும் இருப்பதை அவர் பார்த்தார். பல்வேறு கருத்துக்களை, எதிர் கருத்துக்களை கூட படிக்கிற வாய்ப்பு அங்கே இருக்கிற இங்கிலாந்து லண்டன் நூலகத்திலே தான் அவருக்கு கிடைத்தது. தன்னை எல்லா விதத்திலும் அவர் தகவமைத்து கொள்வதற்கு அந்த இங்கிலாந்து நாடு கடத்தப்பட்ட காலகட்டம் அவருக்கு உதவிற்று. அதற்கு பிறகு அவர் நூற்றுக்கணக்கான நூல்களை, ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை எழுதி முடித்தார். வால்டேரை பொறுத்தளவு எதையும் அனுபவிக்கக்கூடாது, மக்களுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட வேண்டும் என்று கருதியவர் இல்லை. ஒரு முறை அவருக்கு அரசாங்கத்தினுடைய குலுக்கல் சீட்டு, அதாவது அன்றைய லாட்ரி சீட்டில் $2.5 லட்சம் பரிசாக விழுந்தன. $2.5 லட்சம் என்பது இன்றைக்கு கூட மிகப்பெரிய தொகை. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 300 ஆண்டுகளுக்கு முன்னால் $2.5 லட்சம் என்பது யார் ஒருவராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய தொகை. அந்த தொகை கிடைத்ததற்கு பிறகு அவர் மிக உல்லாசமாகத்தான் இருந்தார். ஏறத்தாழ ஒரு அரண்மனை வாழ்வை அவர் வாழ்ந்தார். அறுசுவை உணவை உண்டார், வருகிறவர்களுக்கும் கொடுத்தார். அவர் தன்னை வருத்தி கொள்ளவில்லை, வாழ்க்கையை மகிழ்ச்சியாகத்தான் கழித்தார். ஆனால் அத்தனை மகிழ்ச்சிக்கு இடையிலும் அவர் நிறைய படித்தார். ரஷ்ய நாட்டினுடைய சார்லஸ் வரலாறு என்பதை அவர்தான் எழுதினார். அவர் படித்ததற்கும் எழுதியதற்கும் எண்ணிக்கையே கிடையாது என்கிற அளவுக்கு தனக்கு கிடைத்த செல்வத்தை மக்களுக்கான அறிவு செல்வமாக மாற்றி கொடுப்பதிலும் வால்டேருக்கு ஒரு பெரும் பங்கு இருந்தது. அதற்கு பிறகு திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு, பிரான்ஸ் தேசத்துக்கு அவர் வருகிற போது பாரிஸ் மாநகரத்திலே அவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருக்கிறதே. நாடு கடத்தப்பட்ட ஒருவன் மறுபடியும் தன் தாயகத்துக்கு திரும்புகிற போது இத்தனை பெரிய வரவேற்பை கண்டான் என்பது அதற்கு முன்னால் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு. அவ்வளவு பெரிய மக்கள் தலைவனாக, வெறும் எழுத்தாளனாகத்தான் நாடு கடத்தப்பட்டான். மக்கள் தலைவனாக தன் சொந்த தேசத்திற்கு வால்டேர் திரும்பினான். எனவே வால்டேர் கடைசி வரைக்கும் ஒரு கொள்கையில் உறுதியாக இருந்தான். அந்த கொள்கை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்பது. கருத்துரிமைக்காக நான் போராடுவேன், கருத்துரிமை என்பதுதான் எந்த ஒரு தேசத்திற்கும் அடிப்படையானது என்பதுதான் வால்டேரின் கருத்து. இந்த ஒரு வரியை நாம் எல்லா இடங்களிலும் எழுதி வைத்தால் கூட சரியாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவின் சூழல், நாங்கள் பேசுவதைத்தான் நீங்கள் பேச வேண்டும், எங்களுக்கு விருப்பமானதை மட்டுமே நீங்களும் சொல்ல வேண்டும், மாற்று கருத்துகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்பது போல ஒரு சகிப்பற்ற, ஒரு அராஜகமான போக்கு இந்த மண்ணிலே தலை தூக்கி கொண்டிருக்கிறது. எனவே வால்டேரை போல கருத்துரிமைக்கு போராட வேண்டிய, குரல் கொடுக்க வேண்டிய, அதனால் வருகிற விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். வால்டேரின் கருத்துக்களை நாம் போற்றுவோம். இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் நாம் பல நோய்களுக்கு ஆளாகின்றோம். எனவே இவற்றிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்று ஆலோசனை நேர பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சைல்டுஹுட் ஒபிசிட்டி, அதாவது இளமை பருவத்தில் அதிகமாக உடல் எடை அதிகரித்தல். இது ஒரு முக்கியமான காரணமாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த உடல் எடை அதிகரித்தலுக்கு ஒரு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மெயினாக லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். ஒன்று, சரியான உணவு முறை எடுக்கிறது கிடையாது, இல்லை ப்ராப்பர் உடற்பயிற்சி கிடையாது. 2, 3 ஹெரிடிட்ரி அண்ட் தி அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ பெற்றோர்கள் அதிக உடல் பருமன் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையும் அதிகமான
உடல் பருமனாக இருக்குது. ஸோ இது போக முக்கியமான காரணமாக நம்ம கருதுவது வந்து சைல்டுஹுட் ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். இப்போ இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட், இல்லை பேக்டு ஃபுட்ஸ், இல்லை சுகர் நிறைந்த ஃபுட்ஸ், இல்லை ஜூஸஸ், ஈவன் ஃப்ரூட் ஜூஸஸ் அதிகமாக உட்கொள்வது வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போது முந்தைய காலகட்டத்திலாம் பார்த்தோம்னா சில்ட்ரன் வந்து வெளியே போய் விளையாடுறதுக்கு நிறைய எக்ஸ்போஸ் இருந்துருது. ஒரு பார்க்கு, ஒரு கிரவுண்டு, அங்கே போய் அந்த ஏஜ் குரூப்போடையோ டெய்லி சைக்கிளிங் பண்ணுறது, இல்லை வெளியே போய் ஓடிப்பிடிச்சு விளையாடுறது, இத்தகைய வசதிகள் சூழல் நமக்கு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பேரண்டல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போத் மதர் அண்ட் ஃபாதர் 2 பேருமே ஒர்க் பண்ணுறதுனால சைல்டை வந்து வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. ஸோ சைல்டை வந்து ஒரு கேர் ப்ரொவைடரை வச்சு பார்க்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட சைல்டு வீட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியே போகாத சூழலில் வந்து முழுக்க டிவி பார்க்குறது, இல்லை உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இல்லை ஏதாவது ஒரு இன்டோர் கேம்ஸ் மட்டும்தான் விளையாடுறாங்க. ஸோ இத்தகைய குழந்தைகள் வெளியே போகாமல் இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்போ அவங்க எடுக்கக்கூடிய உணவை வந்து எரிவாயு பொருளை எரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் லெவலில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து அதை வந்து வெளியே மற்ற நாள்களில் செய்கிறதுக்கு போதிய நேரம் கிடைக்கிறது கிடையாது, போதிய சூழல் இருக்கிறது கிடையாது. அது ஒரு முக்கியமான காரணம். 2 கண்டிப்பாக வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அதாவது ஒரு டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷமாக நம்ம விளாண்டோங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலுக்கு போக, வர, டியூஷன் போக, எக்ஸசைஸுக்குன்னு ஒரு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் ரொம்ப கம்மி. 3 பெற்றோர்கள் அதிகமான உடல் பருமனாக இருக்கிற காரணத்தில் குழந்தைக்கும் ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமன் அதிகமாகிடுது. ஏன்னா பெற்றோர்கள் என்ன உணவு உட்கொள்கிறாங்களோ அதே உணவை தான் வந்து குழந்தையும் உட்கொள்ளுது. அப்போது அந்த குழந்தையும் அதிகமான உணவு கலோரியை உட்கொள்கிறதுனால அந்த சைல்டும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமான உடல் பருமன் ஆயிடுது. இன்றைக்கி சில பேர் வந்து உணர்கிறாங்க, அந்த குழந்தைகள் வந்து அதிகமான உடல் பருமனாக இருக்கும், நம்மளால் வெளியே போய் எதுவும் மிங்கிளாக முடியலையே, ரொம்ப டிப்ரெஷன். அந்த குழந்தைகளுக்கு வந்து அதிக உடல் பருமன் இருக்கிறதுனால வெளியே போய் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியில் மிங்கிள் ஆகிறது கிடையாது, அது ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே என்னென்னா அவங்க வந்து இந்த ஒரு போதிய ஒரு உடற்பயிற்சி, சரியான சாப்பாடு முறை இல்லாத ஒரு முக்கியமான காரணம். இன்னும் சில குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா அதிக உடல் எடை இருக்கிறதுனால ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜஸ்லே முதுகு தண்டுவடங்கள் உட்கார்றதுனால அதிகமாக வளையக்கூடிய தன்மைக்கு போகுது. ஸோ அப்பேற்பட்ட காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு முதுகு வலி ஏற்படுது. ஸோ முதுகு வலி, முதுகு தண்டுவடம் வளைதல் இதெல்லாம் அதிகமான உடல் எடை காரணத்தினால வருது. ஸோ அப்பேற்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக முதலில் வந்து சிறிய பயிற்சி, அதாவது முதுகு தண்டுவடத்தை வலுப்படுத்தும் பயிற்சி, அப்டமன் ரிடக்ஷன், அதாவது அப்டமனை குறைக்கிறதுக்குரிய எக்ஸசைசஸ், ப்ளஸ் ரெகுலர் வாக்கிங், அது மாதிரி அதிக எடை உள்ளவங்க வந்து டைரெக்டாக வந்து இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு வாக்கிங், ஒரு ஜாகிங், இல்லை ஒரு ட்ரெட்மில், ஒரு சைக்கிளிங், இது எல்லாமே வந்து ஒரு ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா ஏற்கனவே ஒரு குழந்தை வந்து அதிக உடல் பருமனாக இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம், அந்த அதிகமான உடல் பருமனில் குழந்தைய திரும்ப போய் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போது அந்த ஜாயிண்ட்டில் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு அதிகமாகுது. அது மேலும் எக்ஸசைஸ் செய்யாதனால அந்த குழந்தை மேற்கொண்டும் அதிகமான உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல குழந்தைகள் அதிகமான உடல் எடை அதிகரிக்கிற குழந்தைகள் முதல்ல செய்யக்கூடிய எக்ஸசைஸ் வந்து சிம்பிளாக வந்து உட்காந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ், தட் இஸ் கால்ட் காலிஸ்தெனிக்ஸ் எக்ஸசைஸ் கைண்ட் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட்டில் இருக்கிற லோடிங்கை அவங்களால குறைக்க முடியும். ஈவன் ஸ்விம்மிங்குமே வந்து கண்டிப்பாக வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். 2 3 முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறது. ஒரு வீட்டில் வந்து ஒரு டொமஸ்டிக்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு படியேறி இறங்குறது, கீழே போய் வேலை பார்க்குறது, இல்லை கொஞ்சம் கார்டனிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிக்கிட்டாங்கன்னா அவங்க உடல் எடை அதிகரிக்கிறத குறைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரான இடைவெளியில் டெய்லி எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களோட உடல் எடை அதிகரிப்பை குறைக்க முடியும். நன்றி.